ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே விருச்சிக ராசி. மார்ச் 29 சனி பயிற்சி ஆகுது. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். பொதுவாக கோச்சார பலன்களுக்கு நான் பெருசாக முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன். அது பெரும் தாக்கத்தையெல்லாம் ஏற்படுத்தாது. அதனால் அதை ரொம்ப ஓவராக நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு 5% to 10% வேலை செஞ்சிட்டால் அதுவே பெரிய விஷயந்தான். அப்புறம் கோச்சார பலன் முழுக்க ராசிக்கானது. இதுக்கும் லக்னத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் இருந்தவர் இப்போ கிளம்பி போய் 5ஆம் வீட்டில் உட்கார்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானம். அவர் போகும்போதே அங்கே ராகுவை வம்பெழுத்துக்கிட்டு தான் உள்ளே போகிறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு உட்கார்ந்துட்டுருக்காரு. இப்போ சனியும் போய் அங்கே கிளாஸ் ஆகிறார். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை சின்ன வயசில் முடிஞ்சிருக்கும். விசாகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, அனுசத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் போயிட்டுருக்கும். அதுவுமே மிடில் ஏஜில் தான் இருக்கும். கேட்டையிலேயே பிறந்திருந்தீங்கன்னா புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கிர திசைக்குள்ளே போய்கிட்டு இருப்பீங்க. இந்த சுக்கிர திசை வரைக்குமான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அவ்வளோ பெருசாக ஒன்றும் நல்லா இல்லையே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சில பலன்கள் தரலாம். ஆனால் சூரிய சந்திர செவ்வாய் திசைக்குள்ளே இருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த கிரக பயிற்சி பலனை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உங்கள் ராசிக்கு இவங்க 3 பேருமே நல்லவர்கள், ராஜயோகாதிபதிகள். இதை தவிர பார்த்திங்கன்னா மே மாதத்தில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு அந்த 2ம் அமையுது. இதில் மே மாதம் வரைக்கும் தான் சனியும் ராகுவும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. அடுத்து ராகு கீழே இறங்கி 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார். இங்கே கேது 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார், தொழில் முறை ஸ்தானங்களுக்கு. குரு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தவர் இடம் மாறி அஷ்டம குருவாக 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தை பார்த்தபடி அவர் இருப்பார். சரி, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன தரும்? பொதுவாக மனசில் இனம் புரியாத கவலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் உண்டாகும். குழந்தைகள் நினச்சி கவலை, காதலை நினைத்து கவலை, எதிர்காலத்தை நினைத்து கவலை, அதிர்ஷ்டத்தை நினைத்து கவலை. பொதுவாக 5ஆம் இடத்துக்கு சனி உகந்த வீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீடு குருவுடைய வீடு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி வரார். அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கான செலவுகள், குழந்தைகளுக்கான சுப செலவுகள், அந்த செலவை செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலைகள் போன்றவற்றை தரும். சனி பகவான் உங்கள் ராசிநாதனான செவ்வாய்க்கு அவ்வளோ பெரிய நண்பர் இல்லை. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே திரிகிற ஆளுங்க தான். பரஸ்பரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் மகரத்தில் தான் உச்சமாக வரனாலும் கூட தனக்கு உச்ச வீடு கொடுத்த சனியை கொண்டுட்டு போய் நீச்சம் பண்ணுற வேலையை செவ்வாய் செய்வார் மேசத்தில். அதனால் இவர்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான அமைப்புகள், விபத்துகள், கண்டங்கள், கிரக யுத்தங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தும் கிரகங்களில் இவங்க 2 பேரும் உண்டு. அதனால் சனி செவ்வாய் சேர்க்கை ஜாதக கட்டத்தில் இருந்தாலே அவ்வளோ பெரிய சிறப்பில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சனி பகவான் உங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் பெருசாக வாரி கொடுக்குற குணம் கொண்டவராக இருக்க மாட்டார். அதனால் 5ஆம் இடத்துல சனி இருப்பது அவப்பெயர், அசிங்கம், அவமானத்தை தேடி கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டாகும். இது முழுக்க தசாபுத்தி அடிப்படையில் மட்டும்தான் நடக்கும். வெறும் கோச்சார அடிப்படையில் இந்த பலன் நடக்கவே நடக்காது. அதனால் அதை நினைத்து பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை. தெய்வ வழிபாடை விடாமல் செய்யுங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு உட்கார்ந்தார்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் வீடு, 2ஆம் வீடு, 11ஆம் வீடுங்கிற லாபஸ்தானம் இந்த 3ஐயும் பார்க்குற கண்ட்ரோலராக இருப்பார். இதில் 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது திருமணம் தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே கல்யாண காரியங்களை முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா குரு வேறு அங்கேருந்து இடம் மாறி 8க்கு போயிடுவார்ன்றது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனாலையும் 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு அவர் ட்ராவல் பண்ணுறாருங்கிறதுனாலையும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சி குறுக்கு வழியில் லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுத்து உங்கள் பணத்தை காசை கொண்டு போய் எங்கேயாவது சிக்க வச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் மே மாதம் வரைக்கும் பண்ணாமல் இருந்துடுறது நல்லது. அதே நேரம் மே மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சியில் உங்களுக்கு கேது ஒரு அருமையான ஸ்தானத்துக்கும், குரு மறைந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் அமர்ந்தபடி 12 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவற்றை உருவாக்கும். பொதுவாக 5ல் சனி பெரிய நல்ல பலன்களை சொல்ல முடியாத ஒரு வீடு தான். சற்று மன சஞ்சலம், மனக்குழப்பம், எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத சூழல்கள் போன்றவற்றை உருவாக்கும். இதெல்லாமே தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா தான். இப்போ விருச்சிக ராசியில் பிறந்து குரு திசை, சனி திசை முடிகிற வரைக்குமே ஜாதகத்துக்கு ஒன்றும் பெரிய பவர் கிடையாது. சின்ன குழந்தையோட ஜாதகமாகும். ஒருவேளை உங்களுக்கு புதன் திசை நடக்குது, அட்டமாதிபதி திசையும் நடக்குது, அட்டமஸ்தானத்தில் குருவும் போகிறாரு, 5ஆம் இடத்துக்கு சனியும் வராரா, சொந்த ஊரில் இருக்காதீங்க, இடம் மாதிரி வெளியில் போயிருங்க. வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடு, இந்த 3மே உங்களுக்கு சிறந்த ஆப்ஷன் தான். இதில் எது பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம்.
காதல் விவகாரங்களில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா 5ல் சனியும் ராகுவும் சேர்றாங்க. படிக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிடக்கூடிய சில விதிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எச்சரிக்கை, கவனம் விருச்சிக ராசிக்கு இந்த விஷயத்தில் தேவை. நான் விருச்சிகத்தை பற்றி அதிகமாக பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ராசி இருக்குன்னா அது இதுதான். உங்கள் வீட்டில் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை சேர்ந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா, குறிப்பாக விருச்சிக ராசி குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவர்களை நடவடிக்கைகளை அன்றாடம் கண்காணியுங்கள். இந்த சனி 5ல் இருக்கிறதுனால. ஏன்னா தப்பான நபர்களின் தொடர்புகள், தப்பான நபர்கள்ட்ட தப்பானபடி கைடு பண்ணப்பட்டு இவங்க மாட்டிக்கிறது, இதெல்லாம் நடப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. 2ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வை வேலை பார்க்குறாரு. வாக்குவாதம் தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு பேச்சு வாக்குவாதத்தை குறைச்சிக்குங்க. இந்த சோசியல் மீடியாவில் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் ஆகுது. ஏன்னா ஒரு வருஷம் 1.25 வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சும்மாவே இருந்தீங்கனாலும் கெட்ட பேரை கொண்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கவனம் தேவை. புதன் திசையில் இல்லை சார் எனக்கு கேது திசை நடந்துகிட்ருக்கு, நான் விருச்சிக ராசிக்காரன் அப்படின்னா கொஞ்சம் 10ல் கேது வர்ற வரைக்கும், அதாவது மே மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. தென் அப்புறம் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை, பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கேது பணம் கொடுக்குற கிரகம் இல்லைங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இல்லை சார் எனக்கு சுக்கிரதிசை நடக்குது, நான் மிடில் ஏஜில் இருக்கேன். 7 கூடைய சுக்கிரங்கிறதுனால இதில் ஒன்றும் நெகட்டிவ் இருக்காது. நீங்கள் சுக்கிரதிசை நடந்தாலோ சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் நடந்துகிட்டு இருந்தாலோ இந்த கோச்சார பண்ணையெல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இவைகள் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நாம் பிறந்த லக்னம், அதனுடைய அடிப்படையில் நடக்கிற தசைகள், அந்த தசாநாதர்கள் நமக்கு எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் பொறுத்து தான் 90% 95% பலன்கள் தீர்மானிக்கப்படுமே அன்றி போகிற போக்கில் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த மாதம் இங்கே இருப்போம், அடுத்த மாதம் அடுத்த வீட்டுக்கு போயிடுவோங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய தாக்கங்கள் பெருமளவு வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும் விதிகளை செய்வது இல்லை. இதை நீங்கள் ரொம்ப நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால தான் கோச்சார பலன் வீடியோவே நம்ம பெருசாக போடுறதே கிடையாது. போட்டாலுமே முன்னாடியே முன்னுரை மாதிரி இதை சொல்லிடுறோம். இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நம்ம ரொம்ப நம்பி பெருசாக போயிடாதீங்க. கோடிகளை குவிப்பீர்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவீங்க, வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, ஆஹா ஓஹோ பேஸ் அப்படிலாம் சொல்கிறதுல உண்மையே கிடையாது. அந்த மாதிரி நடந்த எத்தனை பலன் நடந்ததுன்னு சொல்லி நீங்களே கமெண்டில் போட்டு பாருங்கள். ஒரு வருஷம் கழித்து வீடியோ போடும்போது திரும்பி போடும்போது போன வருஷமும் இதே தான் சொன்னீங்க அப்படின்னு தான் கமெண்ட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதான். மோசமான அஷ்டம சனி நடக்க போகுது, அதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்க போகிறீங்கன்னு சொன்னாலுமே அதற்கும் ஒரு அளவு உண்டு. சூப்பராக இருக்குது இந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுதுன்னு சொன்னாலும் அதுலேயும் அளவாக தான் உண்டு. இங்கே ஜாதக தசாபுத்திகள் ஒத்துழைக்காமல் இந்த கோச்சார பலன்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த உண்மையை தெரிந்து கொண்டு எப்போவுமே நகருங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடோடு முருகப்பெருமான், துர்க்கை வழிபாடு செய்து வர நன்று. பொதுவாக 5ஆம் இடத்துல 2 பாவக்கோள்கள், ஆனால் இருக்கிறது குருவோட வீட்டிலைங்கிறதுனாலையும் அந்த குரு 8ஆம் வீட்டுக்கு போகிறாருங்கிறதுனாலையும் ரகசிய நடவடிக்கைகள், அதனால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள், அதனால் ஏற்படக்கூடிய சில அவமரியாதைகள், சூது விளையாடுவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், 5ஆம் இடம் சார்ந்த குழப்பங்கள், குளறுபடிகள் ஏற்படும் வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு இருக்கும். பீஸ்ஃபுல்லாக போயிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சாதகமான தசாபுத்திகள் உங்களை லக்ன ரீதியாகவோ ராசி ரீதியாகவோ நடந்தது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். விசாக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, விருச்சிக ராசி, கன்னிகா லக்னம் விருச்சிக ராசி. இதில் பிறந்தது குரு மகாதிசம் 3 வருஷம், சனி மகாதிசம் 19 வருஷம், 22 வயசுலேருந்து புதன் தசை நடத்துகிறார். லக்னாதிபதியோட தசை, அவர் 10ல் ஆட்சி. இதில் என்ன பாதிப்பு இருக்க போகுது? ஒன்றுமே இருக்காது. 17 வருஷம் புதன் திசையை கடந்து அவர் பாட்டுக்கு வாழ்க்கையில் போய்கிட்டு இருப்பார். இப்போ இவரை பிடிச்சிக்கிட்டு 5ஆம் இடத்துல சனி வர்றான், அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுதுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அப்போ அதையே மாற்றி யோசிப்போம். அதே விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இப்போ இவருக்கு புதன் தசை நடக்குது, அட்டமாதிபதியோட தசை. 8ஆம் அதிபதி கெடுப்பான், கெட்ட பேர், அசிங்கம், அவமானம். இப்போ இவருக்கு 5ஆம் இடத்துக்கு சனி கோச்சாரத்தில் வரும்போது ப்ராப்ளம் தான். ஸோ இந்த பகுத்தாய்வு, பிரித்தறிதல், உங்கள் லக்னப்படி என்ன தசை நடக்குதுங்கிறது தான் உண்மையான பலன்களை தீர்மானிக்குமே அன்றி போகிற போக்கில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் அல்ல என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.